நானுங்க திருவள்ளுவரை பார்த்து, திருவள்ளுவரை நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். திருவள்ளுவர் ஏன்டா கேட்குறேன்னாரு. நான் சொன்னேன், நான் என்ன படிச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? பிஏ, எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி 10 டிகிரி வச்சுருக்கேன் வள்ளுவரை. நான் மிகப்பெரிய அறிவாளி வள்ளுவரை அப்படின்னு. வள்ளுவர் சொன்னார், உன்னை பார்த்தா அப்படி தெரியலையேன்னாரு. ஏன் வள்ளுவரை அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். உன்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி யாருடைய துன்பத்தையாவது உன்னுடைய துன்பமாக நீ உணர்ந்திருக்கிறாயா என்று கேட்டார். நான் சொன்னேன், நான் எதுக்கு அடுத்தவன் படுற கஷ்டத்தை நினைக்கணும்? அவன் தலையெழுத்து கஷ்டப்படுறான். அவன் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணி தொலைஞ்சானோ இப்ப கஷ்டப்படுறான். வள்ளுவரை விட்டுட்டு போக அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார். நீ ஒரு படித்த முட்டாள். என்ன வள்ளுவரை பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டியே அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். அந்த புகைப்படத்தை பார், அதிலே ஒருவர் இருக்கிறாரே, அவர் யார் என்று உனக்கு தெரியுமா என்றார். நான் தெரியலையே வள்ளுவரை அப்படின்னு. அவரும் உன்னை போல் படித்தவர் தான். அவர் தன்னுடைய உடலை மருத்துவ கல்லூரிக்கு தானமாக கொடுத்து விட்டார். சென்ற மாதம் அவர் இறந்து விட்டார். அவர் உடல் மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பப்பட்டது. 2 நாள் கழிச்சு அவருடைய அறையை சுத்தம் செய்கின்றார்கள். ஒரு டைரி கிடைச்சது. அந்த டைரிக்குள்ள 4 கவர், காசு போட்ட கவர் இருக்குது. ஒரு சிறு குறிப்பு இருக்குது. அந்த குறிப்பிலே எழுதப்பட்டிருக்கிறது, நான் இறந்துவிட்டால் எனக்காக 4 பேர் கண்ணீர் வடிப்பார்கள். அதே நேரத்திலே என் உடலை நான் தானமாக கொடுத்து விட்டதால் 4 பேரோட அன்றாட வாழ்வியல் துன்பப்படும். அந்த 4 பேர் யார் என்று கேட்டால், நாவிதன், சவரம் செய்கின்ற தொழிலாளி, பாறை கட்டுகின்றவன், பறையடிக்கின்றவன், வெட்டியான். அதனாலதான் அந்த 4 பேருக்கும் இந்த கவரை கொடுத்திருக்க என்று எழுதியிருந்தார் என்று சொல்லிவிட்டு ஒரு திருக்குறளை எழுதி என் கையில கொடுத்துட்டு போயிட்டார். அந்த திருக்குறள், அறிவினான் ஆகுவதுண்டோ பிறிதின்னோய் தன்னோய் போல் போற்றா கடை. மற்றவர்கள் படும் துன்பத்தை தன் துன்பம் போல் உணர்கின்ற ஆற்றலை பெறாத அறிவாளிகளால் இந்த பூவுலகிற்கு எந்த பயனும் இல்லை என்கின்றார் திருவள்ளுவர். எப்படி ஒரு மேம்பட்ட சிந்தனை பார்த்தீங்களா திருவள்ளுவருக்கு? அதனால்தான் இன்றும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என் மனதில், உங்கள் மனதில். நன்றி.